கோமியம் குடித்தால் நோய்கள் குணமாகும் என்ற சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி கருத்துக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காமகோடியின் கருத்துகள் மூட நம்பிக்கை சார்ந்தது, மாட்டின் சிறுநீர் நோய்களை குணமாக்கும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான எந்தவிதமான நிரூபணமும் இல்லை என்று குறிப்பிட்டார். கோமியத்தில் உள்ள சேர்மங்கள் மற்றும் புரதம் பலருக்கு ஒவ்வாமை மற்றும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். அறிவியல் அடிப்படை இல்லாத ஆபத்து நிறைந்த கருத்துக்களை பரப்புவதற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு கூறினார். 14 வகை நோய்களை உண்டு பண்ணக்கூடிய 14 வகை கிருமிகள் இருக்கிறது. அதனால இதை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இது அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன்ங்கிறத ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது. ஸோ இதெல்லாம் விட்டுறாங்க. இது ஒரு திரு காமகோடி அவர்களிடம் கேட்குற போது இது மாதிரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்னா நிறையா பேப்பர்ஸ் ஆராய்ச்சி இருக்கதா சொல்கிறாங்களே அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உயர்கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவர்கள் வேண்டுமென்றே இது தெரியாது என்று சொல்கிறதுனா அந்த பதவிக்கே அவர் அன்ஃபிட்.